ஒரு 8த் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே பேபிஸ்க்கு வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் இந்த மாதிரி பொருள் எல்லாமே. நான் கதிர்குட்டிக்கு அப்படிதாங்க ஃபாலோ பண்ணேன். அவனுக்கு 8 மந்த்க்கு அப்புறத்துலேருந்து நான் பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, தாளிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து அவனுக்கு ஊட்டி பார்த்தேன். பட் கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்குது. தாளிச்சதுக்கு அப்புறமா நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்பூனில் அதெல்லாம் இல்லாமல் ஊட்டுவேன். அந்த வாசனை வந்து குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் விரும்பி சாப்பிடுவான் பொங்கல். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே பொங்கல் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா தாளிச்சதுக்கப்புறம் கொடுங்க. ஃப்ளேவர் பிடிக்கலனா அப்படின்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர்குட்டி எல்லா பொருளையும் வீட்டில் இருக்க பொருள்லாம் பிடிச்சி பிடிச்சி எழுந்து நிற்கிறாங்க. அவன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் அவன் போகிறானோ அங்கே போய் நான் பின்னாடி உட்காந்துக்குவேன். அவன் ஏதாவது வீட்டில் இருக்க பேக் இல்லை ஏதாவது புதுசாக ஒரு திங்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். ஸோ நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். ஏதாச்சும் அவங்களுக்கு அதில் ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிறதுல இடிச்சுக்குவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஹோல் டேவே எனக்கு அதாங்க வேலை. ஸோ லஞ்ச் அப்புறமா வந்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் செய்யலான்னு வந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நல்லா வேக வச்சு எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு யூஸ்வலாக எப்போவுமே புளிக்குழம்பு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அது ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிக்கும். அதனால் இதில் புளியும் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். நான் வந்து எப்போவுமே புளிக்குழம்பு பண்ணேன்னா ஒரு பிஞ்ச் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்குவேன். அது வந்து இன்னும் அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி பையன் கிச்சனுக்கும் வந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வச்சுட்டே சமைச்சிட்டு இருந்தேங்க. தேங்க்யூ.